இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா வேர்ல்ட் கப் பத்தி பேச போறோம். ரூனி, ஜெரார்ட், லாம்பார்ட், ஃபெர்டினண்ட், டேரி இவங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வி? வணக்கம் ஃபுட்பால் ஃபேன்ஸ். வேர்ல்ட் கப் 2026 ஆரம்பிக்க போகுது. யாரு சாம்பியன் ஆக போறா? நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன். என் ப்ரெடிக்ஷனை வந்து நான் கடைசியில சொல்லுவேன். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வருஷம் வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்ட் கப்பா இருக்க போகுது. ஸோ எப்படி நான் உண்டி பேசினா நல்லா இருக்குமா? என் கூட நீ ஜாயின் பண்றதுக்கு 2 பேர் வர போறாங்க. வாங்க அவங்க கூட போய் பார்ப்போம். அடுத்த செக்மெண்ட் போவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது கைஸ். வீடியோக்குள்ள போற முன்னுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, டே வேர்ல்ட் கப் வீடியோ போறியா? அது பேரு இதை எடுத்து போய் வைனாங்க. இதுதான் நம்மளுக்கு வேர்ல்ட் கப் செட்டப்பு. அடுத்த செட்டப்ல வச்சு வைக்க பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு செமகோல் சேனல். நம்ம ஏன் சேனல் நினைச்சிட்டேன். இது வந்து யுனைடெட் ரெட் ஜேஜே. சாரி. வணக்கம் மக்களே, யுனைடெட் ரெட் ஜேஜே. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சோ கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கூட நம்ம பிரதர் கிரிஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சொல்லிருங்க நம்ம மக்களுக்குலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்க கூட இந்த காணொலியில எழுந்திருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம பாலா எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா வேர்ல்ட் கப் பத்தி பேச போறோம். வேர்ல்ட் கப் 2026 பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்க போது, ஒரு மாதிரி வியர்டாவும் இருக்க போதுன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் தடவை சொல்லுங்க நீங்க. இல்ல இந்த வேர்ல்ட் கப் வந்தோடனே ஒரு லைட்டா ஒரு வைப் வந்த மாதிரி ஆயிடுச்சு. குட் வைப் மாதிரி நல்லா நிறைய இடத்துல வந்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு வைப்? நல்ல செலிப்ரேஷன் மூட்ல இருக்காங்க ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாமே. எந்த டீமை சப்போர்ட் பண்றதுன்னு எல்லாருமே இப்ப ஒரு வாரியா தடுமாற்றத்திலே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அத பத்தி தான் சொல்ல போறோம் இன்னைக்கு. இந்த 2026 வேர்ல்ட் கப்பை பத்தி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி, எங்க நடக்குது, என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை டீம் இன்வால்வ் ஆயிருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சொல்லுங்க, 2-3 எடுத்து விடுங்க பாப்போம். ஸோ இன்னைக்கான இந்த 2026 வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா USA, கனடா, மெக்சிகோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 3 நாடுகளும் சேர்ந்து, அதாவது இந்த 3 நாடுகளும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் கப்பை இணைந்து சேர்ந்து நடத்துறாங்கன்னு சொல்லலாம். ஆமா கைஸ். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு 2 நாள்லாம் நடந்து பார்த்துருக்கோம். இது வந்து 3 கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ ஓப்பனிங் செரமனிக்கு ஒரு இடத்துல ஒரு நடக்குதுல்ல. ஆமா, பெரிய லெவல்ல செய்யறாங்கன்னு எல்லாரும் பெரிய லெவல் தான். பெரிய லெவல்ல கேட்டோம் அவ்வளவுதான். சோ பாலா, நீங்க சொல்லுங்க வேர்ல்ட் கப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவரு பிரதர் பேசும்போது என்னமா பேசுறாரு மனுஷன்ற மாதிரி அவ்வளோ ஃபெக்டா பேசிட்டாரு. ஒரு மாதிரி என்ன மனுஷன். இப்ப எனக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து என்ன புதுசா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு போனா யூஎஸோட அந்த கல்ச்சர். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் கப்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரியான கல்ச்சர் கொடுத்துச்சு. ஒரு கேள்வி, சொல்லுங்க, யூஎஸ் என்ன கல்ச்சர்? எல்லா ஊர்ல இருந்தும் இருப்பாங்க, அதுதான் அது கல்ச்சர். எல்லாமே இருக்கும். ஆமா, மலேசியன்ஸ் வித்தியாசமா இருப்பாங்க. சோ ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் டைம் 48 டீம் 64 கேம்ல இருந்து 104 கேமுக்கு மாறி இருக்கு. இது என்ன கேட்டீங்கன்னா, நல்ல விஷயமா கேட்டீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் பாவம். நிறைய இன்னும் புது கண்ட்ரி வருது, புது கண்ட்ரி நிறைய இருக்கு. சோ அதுதான் இந்த தடவை நம்ம விட்னஸ் பண்றோம். சுவிட்சர்லாந்து ஒரு ஷார்ட் டவுன் சொல்லிக்கிறேன். சுவிட்சர்லாந்தோட ட்ரைனிங் ஏரியா இதான் பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் அந்த ஃபேன்ஸ் இருக்குன்றதுலாம் சின்ன சின்ன இடம் தான். இந்த சைட்ல யாரும் போக கூடாதா? ஏன்னா பாம்பு இல்லனா ஏதாச்சும் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போக கூடாதுன்றானுங்க. நான் வந்து நடத்துறீங்களா இல்ல ஜங்கல்ல என்னடா நடத்துறீங்க? சோ அப்படிதான் எனக்கும் இருக்கு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. சோ இதெல்லாம் புதுசா இருக்கு. அப்புறம் செம்ம சூடு. ஆமாவா, யுஎஸ்ஏ வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹைல இருக்கிறதுனால வந்து வேர்ல்டுலயே ஹையா இருக்குங்க. இந்தியா சரி, மலேசியாலயும் சரி, எல்லாம் இந்தியால எல்லா சிட்டிலயும் செம்ம கூட டெம்பரேச்சர். சோ என்ன பண்றானுங்க இங்கிலாந்து பிளேஸ், என்ன பண்றானுங்க போய் பாப்போம். அதுக்கு முன்னுக்கு ஃபாலோ பண்ணலாம், ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட் வீடியோ போடுவோம். இந்த தடவை வேர்ல்ட் கப் சீரிஸ் ஒன்னு செய்றோம். சோ அதையும் இங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல்லா ஒரு மாசம் தமிழ் மக்கள் எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லா எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்களோ எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்கும். கவலையே படாதீங்க, முடிஞ்சா எல்லாத்தையும் கவர் பண்றோம். ஓகேங்களா, போமா டாபிக் உள்ள. ஆல்ரைட், ஓகே गाइस,
இப்ப நம்ம யாரு இந்த டோர்னமெண்டோட ஃபேவரட்டா இருப்பா? ஓகேங்களா, நான் வந்து ஒரு மூணு கண்ட்ரி சொல்லுவோம். பாலா நீங்க சொல்லுங்க, யாரா இருப்பா? எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேவரட் டீம் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினா ஜெயிச்சிருவானோன்னு ஒரு லைட்டா ஒரு ஃபியர் இருக்கு. அர்ஜென்டினா Un po' caliente por el final. ¿Qué mira, bobo? Anda para allá, bobo. Anda para allá. Tranquilo. ஆமா, ஏன்னா அர்ஜென்டினா வந்து ஏன்னா ஒரே காரணம் என்னன்னா, போன வேர்ல்ட் கப் வந்து நான் நினைச்சேன் இந்த டீம் எப்படி வேர்ல்ட் கப் ஜெயிக்க போகுதுன்னு. ஆனா ஒரு மாதிரி மெஸ்ஸியை வச்சு வைப் பண்ணி ஜெயிச்சிட்டானுங்க. அதான் 5 பெனால்டி. இந்த வாட்டியும் நடந்துச்சுன்னா யாருக்கு தெரியும், 104 டீமா, அப்ப 10 பெனால்டி. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஆமா, அவனுங்களும் வந்து இப்ப ஸ்குவாட் பாத்தீங்கன்னா யங் ஸ்குவாட், மெஸ்ஸி தான் வந்து ஒரு லீடர் மாதிரி. ஆமா, சோ பாப்போம். ஆனா அவங்க வீக்னஸும் இருக்கு. போன இருந்த ஃபயர் இப்ப இருக்குமா மெஸ்ஸி கிட்ட தெரியல. மெஸ்ஸி எம்எல்எஸ்ல ஆமா வெக்கேஷன் அவருக்குன்னு கப்பெல்லாம் உருவாக்குறாங்க. சோ அது வேற கதை. சோ பாலா வந்து அர்ஜென்டினான்னு சொல்றீங்க, ஆனா அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபேவரட் யாரா இருப்பா? ஓகே, என்னோட ஃபேவரட் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஜெர்மனி. ஓகே, யார் ஜெர்மனி? ஜெர்மனினா 4 வாட்டி வந்து வேர்ல்ட் கப்பை தூக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அது கடந்த காலங்கள்ல இந்த ரீசன்ட் டைம்ல வந்துட்டு எல்லாருமே மறந்துட்டாங்க ஜெர்மனி. ரீசன்ட் டைம்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சு எல்லாருமே மறந்துட்டாங்க. திரும்பி ரீபூட் பண்ணி திரும்பி வருவாங்க அப்படின்னு எல்லாருனாலையும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால ஃபேவரட்டா இருக்கு ஜெர்மனி. நான் நினைக்கிறேன் ஃபேவரட், பட் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நெகல்ஸ்மேனு எனக்கு தெரியல. ஓகே, அவர் சொல்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா பிரான்ஸ் எம்பாப்பே, டெம்பேலே, வேற யாரு? டூவே இல்ல, வேற யார் இருக்கா சொல்லுங்க. இருக்கும், நீங்க மேஜர் இன்டர்நேஷனல் கப்னு வந்துட்டாலே எல்லா இடத்துலயும் இந்த பிரான்ஸ் இருக்கும். ஆமா, ஏன்னா அவன் இத வந்து இவனுங்க போய் அடிக்க போறானுங்களா இல்லையா? அதுதான் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ஃபைனலுக்கு போவானுங்க. ஏன்னா போன ஃபைனலே எம்பாப்பே ஹேட்ரிக், அதுக்கு முன்னுக்கு இன்னொன்னு அந்த கோச்சுக்கு வந்து கடைசி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிசான் வர வாய்ப்பு. சோ இதுதான் ஃபேவரட்ஸா இருப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஓகேங்களா, இந்த வேர்ல்ட் கப்போட கருப்பு குதிரைகள், அதாவது டார்க் ஹார்சஸ் யாரா இருப்பா? கருப்பு. சோ யாரா இருப்பா சொல்லுங்க, ஆரம்பிங்க. யாரா இருப்பா அந்த வருஷம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கருப்பு குதிரை நம்ம நினைச்சாலே மைண்டுக்கு வர்றது ஒரே ஒரு கார், ஃபெராரின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ அது எந்த வேகத்துல ஓடுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இதே வேகத்துக்கு ஒரு டீம்ல ஒருத்தர் இருக்கா. அது வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்த்துகல் டாக் ஹார்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் ரொனால்டோனா நீங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோவா? இல்ல, நான் வந்து கிருஷ்ணா ரொனால்டோ. கிருஷ்ணா ரொனால்டோ, தம்பி ரொனால்டோ. சரி கண்டினியூ. ஸோ இந்த போர்த்துகல் டீம் வந்துட்டு டார்க் ஹார்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இருக்கிற எல்லா பிளேயருமே ப்ரொஃபஷனலா இருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க. நம்ம அண்ணன் ப்ரூனோ அவர் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் உடைச்சிருக்காரு. பிஎஸ்ஜியோட 2 மீட் UCL. சோ போர்த்துகல் எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. டாலோட் இருக்காரு, தெரியும் தானே? என்ன உங்க அண்ணன் ரொனால்டோ என்ன டாலோட்ரா பரவாம இருக்க. ரொனால்டோக்கே சொல்லுவான் இதை செய் அதை செய் இப்படி பண்ணுன்னு. ஆனா என்ன ஃபினிஷிங் தான் கொஞ்சம் கரெக்டா இருக்காது. மக்களே மன்னிச்சுக்கோங்க. அது வந்து வெஞ்சர் சொல்லிடுது. இது வந்து போர்த்துகல் கோல்லாம் சலுக்குன்னு போறோம். அப்படி போய் செய்வாரு ரொனால்டோ தான். சோ ரொனால்டோ தலைமையில இந்த நினைக்கிறேன் ரொனால்டோ கடைசி ஒரு கப்பா இருக்கும். சேட் ஆகுது. இட்ஸ் ஓகே. கருப்பு குதிரைங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க பாலா, நீங்க யாரு நினைக்கிறீங்க? எந்த டீம் கருப்பு குதிரையா இருக்கும்? கருப்பு குதிரை, ஏன்னா அந்த டீமுக்கு ஒரு கருப்பு சரித்திரம் இருக்கு. அவனுங்க வேர்ல்ட் கப் சொல்லுங்க. நீங்களுமே அவர் சட்டை அவங்க டீமை தான் வந்து சட்டையில போட்டுருக்காங்க. இது வந்து நான் சொல்லிக்கிறேன். எங்க அண்ணன் வந்து சின்ன வயசுல இங்கிலாந்து சொல்லி எனக்கு சட்டை கொடுத்தாரு. சின்ன வயசுல யூரோ நடக்கிறப்ப. சோ எங்க அண்ணன் அவரை நோட் பண்ணிக்கிறேன். ஆமா, அவர் இங்கிலாந்து ஃபேனு, எவர்டன் ஃபேன். ஏசுடியன் செல்லையா ஒரு நாள் வருவாரு. ஓகேங்களா? இல்ல, இவருக்கும் பாலாக்கும் மன வலிமை வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன்.
எப்போதுமே கம்மிங் ஹோம்னு சொல்ற ஒரு டீமை டாக் ஹார்ஸ்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப அதுக்குதான் பாலா சொல்ல இல்ல, சொல்லுங்க இப்ப பாலா. என்னன்னா இங்கிலாந்து வந்து என்ன கருப்பு சரித்திரம்னா அவனுங்க வந்து போய் ஜெயிக்க மாட்டானுங்க இதுக்கப்புறம். சாரி, இதுக்கு முன்னாடி ஜெயிச்சது இல்ல. இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா இருக்குன்னா இந்த துஷேலோட இங்கிலாந்து டீம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தா ஒரு எப்பயும் வந்து பார்த்தோம்னா நேஷனல் டீம், ஓகே இந்த டீம்ல இந்த ஜோக்கான பிளேயர், இந்த டீம்ல இந்த ஜோக்கான பிளேயர், அப்படி இல்லாம ஒரு டீம் இந்த சிஸ்டம் விளையாட போற இந்த டீம்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங் அவன் வந்து ஹாரி மேகுவயரை வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் இட்ஸ் ஓகே, ஜோன் ஸ்டோன்ஸ் அந்த பதில அந்த இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். செட் பீஸ் படி பார்த்தா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஆனா துச்சல் இந்த மூவ் பண்ணது எனக்கு சர்ப்ரைஸ் ஆகல. ஏன்னா இப்படிதான் ஒரு வேர்ல்ட் கப் ஸ்குவாட் இருக்கணும். ஏன்னா ரொனால்டோ, ரூனி, ஜெரார்ட், லாம்பார்ட், ஃபெர்டினண்ட், டேரி இவங்கெல்லாம் இருந்து, ஆஷ்லி கோல் இவங்கெல்லாம் இருந்து நான் வந்து ஒரு ஜோக்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததே இல்ல. ஆனா இந்த தடவை துஷால் வந்து டீமை பேலன்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஒன்னும் டெக்னிக்கலா ஒன்னும் கரெக்டான பிளேயரு. இப்ப ஹைலைன்ல மெக்வாயர் இருந்திருந்தா அந்த ஓட்டத்துக்கு பிளேயர் சேஸ் பண்ணிருக்க முடியாது. இது வேர்ல்ட் கப், எவன் என்ன விளையாடுவான்னு தெரியாது. சோ ஒரு மாதிரி பாப்போம், அது இன்ட்ரெஸ்டிங் தான். ஆக்சுவலி நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா எவ்ரி இயர் வந்து இஸ் கமிங் ஹோம் நான் சொல்லுவேன். இந்த வருஷம் கருப்பு குதிரைகளா இருப்பாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாலா சொல்றாரு. ஊத்தாண்ட வர மாட்டாங்க நினைக்கிறேன். ஊத்தாண்ட வராங்களா இல்லையான்னு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் யாரு நினைக்கிறேன்னா ஸ்பானியோல். வாவ். ஸ்பெயின். ஸ்பெயின் வந்து ஒரு 2016ல வந்து கொஞ்சம் டவுன் ஆனானுங்க. அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா பொன்ன பிக் பேக் டு பேக் யூரோ முடிச்சிட்டு அப்புறம் வேர்ல்ட் கப், இப்ப கடைசியா வந்து யூரோ ஜெயிச்சானுங்க. ஆமாவா? இந்த ஹிஸ்டரி வந்து நம்ம இப்ப ஒரு PSG பாக்கும்போது ஒரு வேகம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்பெயின். ஆமா, ஏன்னா ஃபுல்லா பொடியனுங்க. நடுவுல ஃபாபியன் ரூயிஸ் ஆடுவான் பாருங்க ஸ்பெயின்ல. சோ ஸ்பெயின் கேம் நான் ஏன் சொல்றேன்னா நல்லா இருக்கும்னு லமின் யாமல், ஓகேங்களா, நிக்கோ வில்லியம்ஸ் இருப்பான். அவனுங்க தான் மெயினா இருக்க போறானுங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவனுங்களும் ஒரு கருப்பு குதிரைகளா கண்டிப்பா இருப்பானுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, பழைய ஹிஸ்டரி வந்து இப்ப ரிப்பீட் ஆக போதா அப்படின்னு சொல்ல வரல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அவனுங்க கிட்ட இருந்து. கருப்பு குதிரை ஓகேங்களா, அததான் சொல்ல வரேன். ஜெயிப்பானுங்க நான் என்னோட கடைசியா சொல்றேன். ஓகே கைஸ், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபேவரட்ஸ் கருப்பு குதிரைகள் தான். இப்பதான் எங்க ப்ரெடிக்ஷனே, முக்கியமா நான் என் ப்ரெடிக்ஷனை சொல்ல போறேன். சொல்லுங்க ஜெஜி, உங்க ப்ரெடிக்ஷன் யாரு ஜெயிக்க போறா இந்த வேர்ல்ட் கப் சொல்லுங்க. சொல்லட்டா சொல்லுங்க. அவ்வளவு சீன்லாம் இல்ல. யார் ஜெயிக்க போறா பாத்தீங்கன்னா பிரேசில். சம்பா ஃபுட்பால். சம்பா ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல ஏன்னா கைஸ் நாலாம் தெரியுமா வேர்ல்ட் கப் பார்க்க ஆரம்பிச்சது பிரேசில்னால தான். சின்ன வயசுல ரொனால்டினோ, மொட்டை ரொனால்டோ எல்லாம் நம்ம ஃபுல்லா அவனுங்க தான் பார்ப்பேன். இல்ல அப்ப இருந்த டீமுக்கும் இப்ப இருக்கிற டீமுக்கும் ஒரே மாதிரி இருக்கா? ஒரே ஆள்னாலதான் நெய்மார் இருக்கான். இன்னொன்னு கார்லோ அன்செலோட்டி, டான் கார்லோ பூர்வம் ஏறுனுச்சு, எல்லாம் முடிஞ்சானுங்க. சோ அததான். சோ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் வேர்ல்ட் கப். எனக்கு தெரிஞ்சு பிரேசில் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும். அந்த ஒரு வேர்ல்ட் கப்கே அப்பதான் ஒரு பெருமை தரும். எந்த ஃபேன்ஸா இருந்தாலும் தெரியுமா பிரேசில் ஃபேன் தான். எஸ், அது டெஃபினட்டா ஒத்துக்கிட்டேன். ஓகேங்களா? சோ நீங்க என்ன ஃபேன் சொல்லுங்க. சோ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஜெயிப்பான் சொல்லுங்க. நான் நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். எங்க அண்ணன் வந்து 41 வயசு ஆச்சு, கப்பா கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்கு? எங்க அண்ணன் ஜெயிப்பான்டா, அப்படி இல்ல ஆச்சுடா, அவன் கொடுத்தா போயிடுவான்டா, வருவான்டா 45 வயசுல. ஒரே ஒரு கனவு மட்டும் தான் மிச்சம் இருக்கு, அது மட்டும் தான் பேலன்ஸா இருக்கு. எனக்கு என் அண்ணன் ரொனால்டோ தான். நான் ஏன் ரொனால்டோ சொல்லலன்னா நான் ஜிங்க்ஸ் பண்ண விரும்பல. அப்படியே யதார்த்தமா போய் அடிச்சான் வச்சுக்கோங்க, அப்ப போடுவான் பாருங்க ஒரு ஆட்டம், தக்க ஜிம்னு போடுவேன். அதுதான். நீங்க சொல்லுங்க பாலா. எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தா எனக்கும் எங்க அண்ணன் போட்டுக்கணும். இவ்வளவு நேரம் மெஸ்ஸின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி வந்து நானும் ஜிங்க்ஸ் தான் பண்றேன், மெஸ்ஸின்னு சொல்லுவேன். ஆனா ஜெயிக்கிறது எங்க அண்ணன். வேர்ல்ட் கப்போட வரும். சோ गाइस நடந்தா நல்லா இருக்கும். இப்படி திரும்ப வரணும். பிரேம் இங்க இருக்கு. நான் விட்டுறலாம் நினைச்சேன். சரி ஓகே गाइस, நீங்க பாருங்க
இப்ப நாங்க எங்க ஃபேவரட் டீம்லாம் சொல்லிட்டோம், அப்புறம் கருப்பு குதிரைகள்னு சொல்லிட்டோம். நீங்க சொல்லுங்க, கருப்பு குதிரை யாரு இந்த டோர்னமெண்ட்ல? கருப்பு குதிரைகளா யார் இருப்பா? அப்புறம் யாரு இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க போறா? இத நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 கமெண்ட்ஸ். முக்கியமா உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இத மேலும் எங்களுக்கு உற்சாகத்தை தரும், திரும்பவும் வீடியோ செய்யறதுக்கு ஆர்வத்தை தூண்டும். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட பதிவுகளை வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடலாம். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு டிங்னு அந்த மணி அடிச்சு விட்டுருங்க. சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிறிஸ் செமகோல், பாலா, யுனைடெட் ரெட் ஜேஜே. ஆல் ரைட் गाइस.